மக்களும் தயாராகிட்டாங்க. தமிழ்நாடு முழுக்க நீங்க ராமநாதபுரத்துல இதே நிலை, சிவகங்கையிலே இதே நிலை, திருநெல்வேலியிலே இதே நிலை. இப்ப எல்லா இடத்துலயும் பொறுப்பாளர்கள் மட்டும் வந்து அதுக்கான களப்பணியில இருக்காங்க. படிப்படியா செஞ்சுக்கிட்டு வர்றோம். சரி, இந்த மாதிரி கூட்டம் நடத்தும் போது நம்ம சமுதாயத்துடைய கலாச்சார விழாவை நடத்துவோமே அப்படின்னு தான் உங்களுக்கு கஷ்டப்பட்டிருப்போம். இப்ப 2 மணி நேரம் நீங்க சில பேர் பிடிக்காம கூட உட்காந்துருப்பீங்க. தயவுசெய்து எங்களை மன்னிக்கணும். எங்களுக்கு சமுதாயத்துல விடியலுக்காக கூட வச்சிருக்கோம், எங்களுக்காக இல்லை. தயவுசெய்து நீங்க வந்து நாங்க ஏதோ இதனால பயனடையணும்னா இந்த இடத்துக்கு நாங்க வர தேவையில்லை. எங்களை பல கட்சியை வெள்ளவாள் வச்சு அழைக்குது, நாங்களே போய் எங்களை வாழ வச்சுக்க முடியும். ஆனா நோக்கம் எங்களுக்கு அது இல்லை. நாம பிறந்த சமுதாயம் அனாதையா இருக்கு. இந்த சமுதாயத்துடைய கோரிக்கையை ஜெயிச்சு கொடுக்கணும். அப்படி வேணும்னா ஒரு இயக்கம் வேணும். அந்த இயக்கம் தான் கோகுல மக்கள் கட்சி. இன்னைக்கு புள்ளாட ஒரு சின்னத்தோட நிக்குது. நம்மளை எழுத்து ஏதாவது பேசினா அந்த வேட்பாளர் வந்து எந்த சூழ்நிலையும் வேட்பாளர் இருக்குவோம். 5000 ஓட்டு வாங்கி அவன் தோக்கடிச்சிடும். நாம 50,000 ஓட்டு வாங்கணும் அவசியம் இல்லை. வெறும் 5000 ஓட்டு வாங்கி புள்ளாவரை மாற்றி அந்த வேட்பாளர் தோக்கடிச்சு ஆட்சி அதிகாரத்து வரலாம் பண்ணிடும். இந்த வேலை தான் நம்மளால முடியும், செய்ய தயாராயிட்டோம். அதனால நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. நிச்சயமா சிறப்பா இருக்கோம். அந்த சிறப்பான பாதைக்கு நாம போயிட்டு இருக்கிறோம். இந்த போராட்டத்தை வெற்றி பெற்று வரப்போற அந்த இடஒதுக்கீடு ஒன்று அரசாங்கமே அறிவிக்கணும். அரசாங்கம் இதுக்கான தீர்வு காணணும். அப்படி இல்லைன்னா நாம அந்த தேதியெல்லாம் கூடிய விரைவில் அறிவிக்கிறோம். நீங்க குடும்பத்தோட வரணும். இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் குழந்தை குட்டிகளோட குடும்பத்தோட வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது உங்க சொந்த செலவு வரணும். இங்க காசு போனா நாங்க கொடுக்க மாட்டோம். எங்களுக்கு வண்டி கொடுங்க, வாகனம் கொடுங்க, நாங்க செய்யறது இல்லை. உண்மையா நீங்களா வரணும். அப்பதான் அது வெற்றி பெறும். 1 லட்சம் பேர் வேண்டாம், 10,000 பேர் போதும். அந்த 10,000 பேரை நம்ம திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை அறிவிப்போம்.